வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மைதாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம சிக்கன் 65க்கு சேர்க்குற மசாலாலாம் இதில் சேர்க்கக்கூடாது. வெறும் உப்பு காரம் மட்டும்தான் இருக்கணும். அடுத்து கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 3 முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது முட்டைக்கு தேவையான பெப்பர், உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து ஒரு கேரட்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூடவே நீங்கள் கேப்சிகம், பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 50% காயெல்லாம் வெந்தால் போதும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதத்தில் உப்பு போடல, அதனால் சாதத்துக்கும் தேவையான உப்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போது 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது முட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாதம் உடையாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கடையில் அஜினமோட்டோலாம் சேர்ப்பாங்க, நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம செஞ்சுருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.